வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பன்னீர் வாங்கியிருக்கேன். அது கடையில் சூப்பர் மார்க்கெட் இப்போ க்யூப்பாகவே கிடைக்கிது நம்மளுக்கு. அந்த மாதிரியே நான் வாங்கிட்டேன். அதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு தேவை. ரெண்டுமே அரை அரை கப்பு எடுத்துக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை நைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தனித்தனியாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். நைஸாகவே கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம், குடமிளகா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் தண்ணி ஊற்றி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிறேன். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு இந்த இடத்துல உப்பு உரப்பு எல்லாம் போதுமானு பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நல்லா பன்னீரை நல்லா கழுவிடணும். ஒரு காலிஃப்ளவர் மாதிரி சத்த நேரம் பன்னீரை நம்ம சுடுதண்ணில் போட்டு வச்சுட்டு செஞ்சாலும் நல்லது தான். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அதை இதில் சேர்த்துக்கணும். எனக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி கூடி தான் போச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சே தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இதில் இந்த மசாலாலாம் இதில் நல்லா ஊறி நம்மளுக்கு போட்டு பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். இதை ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, நம்மளுக்கு ஃப்ளாட்டான கடாயாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு பக்கம் பொன்னிறமானோன்னா மறுபக்கம் போட்டு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்லாம் டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். அதனால் சரி, இது எனக்கு இந்த கடாய் தான் இருக்குது, அதில் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் பொன்னிறமானோன்னா மறுபக்கம் அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இதில் நம்ம கலர் பொடி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஹைஜீனிக்காகவே நம்ம செய்யலாம். கடையில் நம்ம சாப்பிடும்போது அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அது கலர்லாம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த கலர்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். நம்ம உள்ள மசாலா இந்த சாஸ் இதெல்லாம் ஊற்றும் போதே அதுவே ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுவே போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இப்போ நிறமானோடனே ரொம்ப இது பன்னீர் வேகமாக வெந்துடும். இப்போ இதில் எண்ணெயில் வெந்தது பார்த்தாம நம்ம கிரேவியாகவும் செய்ய போகிறோம். அதனால் அது வேகும். அதுக்கப்புறம் சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, க்ரீன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பூண்டு இஞ்சியை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். இது ரொம்ப வதக்கணும்னு கிடையாது. ஒரு 50% வதங்கினாலே போதும். 60% வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாயை போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இதில் நம்ம தக்காளி எதுவும் போடலை. இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தக்காளி எதுவும் போடாதனால நம்ம தக்காளி சாஸ் மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றணும். இப்போ சில்லி சாஸ் இது 1 ஸ்பூனு, இது டொமேட்டோ சாஸ் மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஊற்றி நல்லா அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு உப்பு எல்லாமே நம்ம போட்டோம். ஒரு ஸ்பூனுக்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அது தண்ணி ஊற்றி கலக்கி அதை சேர்த்துக்கிறோம். இது எதுக்கு சேர்க்குறோம்னா அது அந்த இது கெட்டி கிரேவி கொஞ்சம் திக்காகிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற பன்னீரை அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான்.
பன்னீர் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கடைசியில் மல்லித்தழை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் நம்ம பன்னீர் வச்சு மஞ்சூரியன் செஞ்சாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் அப்படி பன்னீர் வாங்கிட்டு அதை கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நைஸாக கூட சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.